கூட்டணி பலமில்லாமல் தான் அவர்கள் எதிர்கொண்டார்கள். ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பார்த்தோம் என்றால் பாஜகவிற்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளாக அவர்கள் செய்த சாதனையை இதுவரைக்கும் எந்த தேர்தல் பிரச்சார மேடையிலாவது பாஜகவினர், குறிப்பாக பிரதமர் மோடி பேசினாரா என்பது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. என்னிடம் 1000 ஆண்டுகளுக்கான திட்டங்கள் இருக்கிறது, அவையெல்லாம் அமல்படுத்துவதற்கு எனக்கு மீண்டும் வாய்ப்பு தாருங்கள்னு பிரதமர் மோடியும் தன்னுடைய இயலாமையின் வெளிப்பாடு தான் தற்போது நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றெல்லாம் இவர்தான் இந்துக்களின் காவலன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இவருடைய ஆட்சியிலேயே இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை என்றால் இவர் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்று தானே. அவர் ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் தொண்டர்களை கவருவதற்காக அந்தந்த கட்சி தலைவர்களை பற்றி உயர்வாக பேசுகிறார். ஏன்னா இப்போ அவங்களாம் உயிரோடு இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு பெரிய அளவில் ஒரு வாக்குவாதங்கள் நடக்கும், பிரச்சாரங்களில் ஒரு கடுமையான வார்த்தைகள் வீசப்படும், இதெல்லாம் போயிட்டுருக்கும். அதை தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு போர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கே நடந்துகிட்டு இருக்குது. அது வெறும் வார்த்தை போர் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் இப்போ கெஜ்ரிவாலுக்கு வழக்கு போட்டு சிறை உதாரணத்துக்கான ஒரு விஷயம் அது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் ரீதியாகவும் பாஜக அரசுடைய செயல்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை எதிர்கொண்டு இருக்குது. இந்த சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர்கள் ஒருவரான ராமசுகந்தன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். வணக்கம், நன்றி. இந்த ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா மோடியுடைய பேச்சு, பாஜக தலைவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகிற அளவுக்கு இருக்குது. அப்படியே கர்ண கொடூரமாக போயிட்டுருக்கு. இஸ்லாமியர்கள் வந்தேரிகள், ஜிகாதிகள் அப்படிங்கிறது, அதிகமாக பிள்ளை பெற்றுக்கிறாங்கங்கிறது, காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கான சாதகமான நடந்துக்குவாது அப்படிங்கிறது, இது அதிகமாகி என்ன ஆச்சு அப்படின்னா நான் தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அவர் பூரி ஜெகநாதர் மோடியோடைய தொண்டருங்கிறார், பாஜக ஒருத்தர் வேட்பாளர். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இவர் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ நீங்கள் ராமஜெயம் சொன்னாலே கைது பண்ணிடுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லி மோடி பேசிட்டுருக்காரு. இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக பார்க்குறப்ப என்ன இவ்வளவு கொடூரமாக இல்லை இவ்வளவு தரம் தாழ்ந்தா பேசுவாங்க அப்படின்னு தோணுது. இந்த பிரச்சார யுக்தியா இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாஜக கூட்டணி பலமில்லாமல் தான் அவர்கள் எதிர்கொண்டார்கள். ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பார்த்தோம் என்றால் பாஜகவிற்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறது. முதல் கட்ட தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. இங்கு எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கள் என்பது மக்கள் அனைவருக்குமே தெரியும். இங்கு வெற்றி பெறுவதற்கு பாஜகவிற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை தமிழகத்தை பொறுத்தவரையில். அதே போல் அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்த தேர்தலில் பார்த்தோம் என்றால் எல்லா இடத்திலும் பாஜகவிற்கு இறங்கு முகம்தான் தெரிகிறது. இதனால் பாஜகவினர், குறிப்பாக அவர்களுடைய நட்சத்திர பிரச்சாரகர்கள் பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் அந்த கட்சியின் தலைவர் நட்டா போன்றவர்கள் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை மக்களிடையே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த விஷயமெல்லாம் ஒரே ஒன்றுதான், மக்களை பிரித்தாள்வது, மத ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் மக்களை பிரித்து அதன் மூலம் ஓட்டுகளை பெற முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மக்கள் இந்த முறை அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்களுக்கு தற்போதைய முக்கிய தேவை என்பது, அதாவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு விலைவாசி குறைப்பு, இது போன்ற திட்டங்களையெல்லாம் பாஜக அரசு 10 ஆண்டுகளாக எதையும் செயல்படுத்தாமல் விலைவாசி விண்ணை முட்டுகின்றது. அதே போல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது மிகவும் குறைந்துள்ளது. இளைஞர்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசாமல் அவர்கள் எப்போதும் புளித்து போன முஸ்லீம் இந்து வெறுப்பு பிரச்சாரம், அதே போல் காங்கிரஸ் பற்றிய அவதூறு பிரச்சாரங்கள், இவைதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒழிய 10 ஆண்டுகளாக அவர்கள் செய்த சாதனையை இதுவரைக்கும் எந்த தேர்தல் பிரச்சார மேடையிலாவது
பாஜகவினர் குறிப்பாக பிரதமர் மோடி பேசினாரா என்பது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. 2014 சொன்னார், நான் 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன்னு. அதை பற்றின அது மாதிரி உருவாக்கவும் இல்லை, அதை பற்றின பேச்சும் இல்லை. சரி, இனிமேல் ஜெயிச்சாலாவது நாங்கள் அடுத்தது நாங்கள் இத்தனை ஒரு வேலை வாய்ப்புக்கான திட்டம் வச்சுருக்கிறோம், இல்லை விலைவாசியை குறைப்பதற்கான திட்டம் வச்சு, இது மாதிரி மக்களுக்கான பேச்சு எதுவுமே இல்லாமல் ஒன்று மத வெறுப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் தமிழுங்கிறது. இப்போ அங்கே போயிட்டு தமிழன் கையிலேயே கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு தான், அந்த ஒரிசால தமிழ்நாட்டுக்கு தான் அங்கே இருக்கிற பூரி ஜெகநாதருடைய சொத்துக்கள்லாம் அங்கே தான் திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வட மாநில தென் மாநில வெறுப்பு பிரச்சாரமும் இருக்குது. ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேசலாமா? 2014 அவர் வரப்போ எனக்கு 5 ஆண்டுகள் வாய்ப்பு தாருங்கள், நான் இந்தியாவை சொர்க்க பூமியாக மாற்றுகிறேன், அது மாதிரி போன்ற ரீதியில் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார். அதில் தான் நீங்கள் குறிப்பிட்ட 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை, அதே போல் பல பொய் பிரச்சாரங்களை செய்து, அதாவது சுவிஸ் வங்கியிலிருந்து கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் தான் அவர் செய்து வந்தார். இப்போது 2019 எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் எல்லாத்தையும் மாற்றிடுறேன் அப்படின்றாரு. இப்போ என்னிடம் 1000 ஆண்டுகளுக்கான திட்டங்கள் இருக்கிறது, அவையெல்லாம் அமல்படுத்துவதற்கு எனக்கு மீண்டும் வாய்ப்பு தாருங்கள்னு இப்போ 3வது முறையாக கேட்குறேன். 1000 வருஷம் இருக்கணும்னு 1000 வருஷம் யாராலையும் இருக்க முடியாது. இது ஒரு மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள், இவருடைய பொய் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். கடவுள்னே சொல்லிட்டாருங்கிறப்ப அவர் எதுதான் சொல்ல மாட்டாருங்கிற ஒரு கடவுளுக்கு எதுக்கு ஆட்சி அதிகாரம்? அவர் கடவுள் என்பது பொதுவானவர் தானே. அதில் இன்னொன்று பக்கமும் விமர்சனம் இருக்குது. அதாவது இவர் கடவுள்னு சொல்கிறது என்னென்னா ஒரு எதாச்சகார மனப்பான்மை. அதாவது கடவுள்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது, தன்னை கடவுள் தூதர்னா கேள்வி கேட்குறதுக்கே யாரும் முடியாதுங்கிற ஒரு மனநிலையில் அந்த மாதிரி தவறாக அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எதாச்சகாரத்தின் வெளிப்பாடுன்னு பார்க்குறீங்களா? அதாவது யார் ஒருவர் தன்னை கடவுள் என்று கூறிக்கொண்டு இங்கு இருந்தனரோ எல்லோருமே மரித்து போய்விட்டார்கள். நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. பல சாமியார்கள், பலதரப்பட்ட தலைவர்கள் எல்லோரும் நான் தான் கடவுள், நான் இங்கு பிரபஞ்சம் இருக்கும் வரையில் நான் ஆட்சி செய்வேன், நான் வாழ்வேன் என்றெல்லாம் கூறியவர்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு இன்றைக்கி நமக்கு தெரியும். அதே போல் பிரதமர் மோடியும் தன்னுடைய இயலாமையின் வெளிப்பாடு தான் தற்போது நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றெல்லாம் கூறுகிறார். அது கூட பரவாயில்ல, கடவுளின் பிறப்புங்கிற ரேஞ்சுக்கு சொல்றாரு. பயாலஜி கடவுளே என்ன பூமிக்கு ஏதோ ஒரு வேலை திட்டத்துக்காக அனுப்பினார், அதனால் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் ஏழை தாயின் மகன் என்று கூறிக்கொண்டிருந்தவர் தற்போது நான் கடவுளின் மகன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இல்லை, இன்னொரு இது பார்த்தீங்கன்னா தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிரதமரோட உயிருக்கு ஆபத்துன்னு இப்போ சென்னையில் என்ஐஏ அலுவலகத்துக்கு ஒரு மர்ம ஃபோன் வந்தது, இவரை நாங்கள் மோடியை கொல்ல போகிறோம்னு சொல்லின்னு ஒரு செய்தி அது அடையிறது இது மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை எப்படி விமர்சனம் சொல்கிறாங்கன்னா 2019 புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் பல பேர் சொன்னாங்க அப்படின்னு. அப்போ இது வேணுனே சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான அதாவது ஒரு நாட்டின் தலைவருக்கு தினந்தோறும் பலரிடமும் இருந்து ஒரு கொலை மிரட்டல் வரும், இது சகஜமான விஷயம்தான். ஆனால் ஏதோ மோடி மற்றும் தனக்கு மட்டுமே இது போன்ற மிரட்டல்கள் வருவதாகவும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றெல்லாம் கூறிக்கொள்வது சிறுபிள்ளைத்தனமானது. அவருக்கு வருஷத்துக்கு 4000 5000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் எஸ்பிஜி அவருக்கு மட்டுமே தான் வேலை செய்யுது. இந்த 5000 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பாதுகாப்பு பெறும் மனிதருக்கு எப்படி உயிருக்கு ஆபத்து வரும்? இவையெல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தி. என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி என்று சொல்வதில்லை. எப்படி இந்துக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறாரோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பொய் பிரச்சாரம். இவர் தான் இந்துக்களின் காவலன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இவருடைய ஆட்சியிலேயே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இவர் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்று தானே கருத்தில் கொள்ள வேண்டும். நல்ல பாயிண்ட் அது. அப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பொதுவாக பாஜக பயந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பரவலாக எல்லார்ட்டையுமே இருக்குது. தோல்வி பயத்தில் அவர் மோடியிலேருந்து அமித்ஷா எல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க செயல்பாடு இந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் மட்டும் என்ன இப்போ போனதில் அமைதியில் நின்று தோல்வியை கண்டதுனால ரேபரேலிக்கு போயிட்டார் ராகுல் காந்தி. ஒரு அகில இந்திய தலைவர் எந்த தொகுதியில் வேணால் நிற்கணும்னு இருக்கணும், அப்படி இல்லையே இவர் தோத்தவொன்னே போயிட்டாருங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதாவது தலைவர்கள் வந்து அவர்களுக்கு விருப்பப்பட்ட தொகுதியில் நிற்கலாம். அப்படி பார்த்தா மோடி வந்து கடந்த முறை வந்து 2014 வந்து குஜராத்தில் ஒரு தொகுதியிலும் வாரணாசியிலும் நின்று வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் குஜராத்தில் வெற்றி பெற்ற இடத்துல 2019 2014 19 2 தொகுதி 19லையும் 2 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா செய்தார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும்? அது தலைவர்களுடைய விருப்பம். ரேபரேலி என்பது வந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் எம்பியாக பதவி வகித்த தொகுதி. அதற்கு வந்து தலைவர் ராகுல் காந்தி வந்து தன்னுடைய அன்னையின் இடத்தை அங்கு நிரப்புகிறார். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இதில் ஒன்றும் அவர் வந்து யாருக்காகவும் பயந்து கொண்டு அவர் வேறு தொகுதி மாறிவிட்டார் என்று கூறுவதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம். இப்போ தமிழ்நாட்டு பக்கம் வருவோம். குறிப்பாக உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாம். ஏன்னா வாழப்பாடியார் வந்து இந்த காவிரி பிரச்சனைக்காக தன்னுடைய பதவியை திறந்தவர். அது ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அது அந்த மாதிரியான ஒரு மனிதர் ஒரு சாதனை அல்லாது அது ஒரு தியாகம்னே சொல்லலாம். அவர் ஒரு அமைச்சர் பதவியே வேண்டான்னு சொல்கிறதுக்கான மனநிலை வேணலை. ஏன்னா அரசியல்வாதினாலே பொறுப்புக்கான நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. வேண்டான்னு சொன்னவர் மாதிரி தான். இப்போ அதே மாதிரி அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ காங்கிரஸ் தான் மாநில அரசாக இருக்குது கர்நாடகத்தில். இன்றைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு மாறலை. அது பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸ் மாறலை. இப்போ இந்த காவிரி பிரச்சனை ஒரு பக்கம் முதல்ல அதை சொல்லுங்களேன். இப்போ இந்த காவிரி பிரச்சனை தீர்வதற்கான தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு வழியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது ஏற்கனவே வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். இதனை வந்து அமல்படுத்துவது என்பது வந்து மத்திய அரசின் கடமை. மத்திய அரசு தான் வந்து மாநில அரசை வந்து கட்டாயப்படுத்த வேண்டும். ஆனால் அங்கே இருக்கிற கர்நாடகத்தில் வந்து பாஜக வந்து தமிழகத்தை விட அங்கு வலுவாக இருக்கிறார்கள், ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வந்து கர்நாடக அரசை வந்து நிர்பந்திக்காமல் ஏனோ தானோ என்று இருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் அரசு செய்வதும் தவறு தான். காங்கிரஸ் அரசு இருந்தாலும் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரும் வந்து இப்போ 100 டிஎம்சி கொடுக்கணும்னா அதில் பாதியாக அந்த மாநிலத்தோட துணை அது வந்து முதலமைச்சர் கூட காவேரி நீர் என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கான ஒரு பிரச்சனை. அந்த மக்களுக்கு வந்து இங்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நினைப்பு. இங்கு இருக்கும் நமக்கு வந்து காவேரி பிரச்சனை நமக்கு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே வந்து இது வந்து மாநில அளவிலான பிரச்சனையாக தான் பார்க்க வேண்டுமே ஒழிய காங்கிரஸ் கட்சி பிஜேபி என்று பார்க்கக்கூடாது. ஏன்னா உலக அளவிலே பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாசன விவசாயிகளுக்கான முன்னுரிமை கண்டிப்பாக அதுதான் முன்னுரிமை, அப்படிதான் இருக்க வேண்டும். ஆமாம். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக நாங்கள் இன்னொன்று கட்ட போகிறோம் அப்படின்னு மேகதாது அணை இவங்க அது அப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு அணையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னால நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு விஷயம் நீராதாரம், விவசாய மாநிலம் அப்படின்னு. அப்போ இது இப்படி இருக்கிற ஒரு சூழலுக்கு என்ன காரணம்? பொதுவாக ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவராக நீங்கள் சொல்லுங்களேன். வந்து அரசியல் தான் காரணம். இப்போ வந்து அங்கே நான் தண்ணீர் தரவில்லை என்று ஏதோ ஒரு கட்சி பிரச்சனை செய்தால் அந்த கர்நாடகத்தில் உள்ள மக்கள் வந்து அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள். அவங்க வந்து எடுக்கின்ற கடுமையான நிலைப்பாடு என்பது அந்த மாநில மக்களை சமாதானப்படுத்துவதற்கு தான். ஆனால் கடைசியில் வந்து கோர்ட்டோட ஆர்டர் தான் அவங்க மதித்து தண்ணீர் திறந்து விட வேண்டும். இப்போ கேரளாவிலே பார்த்தீங்கன்னா பிரபல எழுத்தாளர் சொன்னார் வந்து இங்கே கேரளா ஆறுகளுடைய தண்ணீர் 80% கலந்து அங்கே போய் கடலில் அரபிக்கடலில் வீணாக தான் கலக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்தால் இங்கே வந்து நமக்கு காய்கறிகள் எல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது. ஏன் இந்த மாதிரி குறுகிய மனதோடு இருக்கீங்கன்னா அவங்கள்ட்டே அந்த மாதிரி 1-2 பேர் ஒரு பரந்த மனப்பான்மை வேணும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும். அரசியலை தவிர்த்து விட்டு பரந்த காங்கிரஸ் தேசிய கட்சி, கம்யூனிசம்ங்கிறது உலகளாவிய கட்சி. யாரா இருந்தாலும் எந்த கட்சியும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அவர்களுக்கு வந்து அரசியல் செய்வதுதான் இதில் நோக்கம். அதனால் நாம் யாரும் வந்து இவங்க பெருசு இவங்க சிறியவர்கள் என்று கூறுவது தவறாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இது வந்து ஒரு பியூர்லி பாலிடிக்ஸ் தான். ஒவ்வொரு கட்சியினரும் செய்வது பாலிடிக்ஸ் தான். ஆகவே அந்த குறுகிய அரசியல் மனப்பான்மையை விட்டு பரந்த நோக்கோடு தண்ணீர் என்பது அனைவருக்கும் சமம், அதை வந்து எப்படி பங்கு போடுவது என்பது அனைத்து மாநில முதல்வர்களும், அதாவது இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உள்ள மாநில முதல்வர்கள் அனைவரும் உட்கார்ந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வை
எட்ட வேண்டும். இல்லை அதுக்கான தீர்ப்பாயங்கள் தான் இருக்குது, அதை ஏற்கனவே இருக்கு, அதையே ஃபாலோ பண்ணலாம். இன்னும் ஒரு பரந்த மனப்பான்மை, அதாவது ஆசை நிராசைகளை எல்லாம் விட்டு விட்டு திறந்த மனதோடு மீண்டும் அவர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இப்போ முழுக்க தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ என்ன அப்படின்னா, பொதுவாக காங்கிரஸுடைய தமிழ் மாநில கமிட்டிக்கு தலைவராக வரக்கூடியவங்க எல்லாருமே வந்தோன்னு சொல்கிறது வந்து கட்சியை பலப்படுத்துவோம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் வந்த புதுசில் சொல்லுவாங்க எல்லாருமே. ஒரு புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய அதிகாரி வந்து கொஞ்சம் அப்படியே சில விஷயங்கள்லாம் பண்ணுவார்ல அந்த மாதிரி. அப்புறம் போக போக அந்த கூட்டணி கட்சின்னா அப்படி போயிடும் அந்த மாதிரி. இப்போ செல்வ பிறந்தகி சொல்கிறாரு. ஆனால் என்ன ஒரு விமர்சகருடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, அது வழக்கமானவங்க சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ திமுகவுக்கு எகன்ஸ்டான இல்லை, திமுகவுக்கு அடுத்ததாக 2ஆம் இடமாவது பிடிச்சிடணுங்கிறதுல முனைப்பாக இருக்கிறாரு செல்வ பிறந்தகை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பக்கம் இப்போ வந்து பிஜேபி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே கிடையாது நாங்கள் தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவும் கொஞ்சம் வீக்காக இருந்துகிட்டு இருக்கு, அதில் ஒரு சில பிளவுகள் போனது வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த சூழலில் செல்வ பிறந்தகை சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் வந்து ஒரு முக்கிய இடத்தை பிடிப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம் இப்படிலாம் சொல்கிறது. இப்போது தமிழக அரசியல் சூழ்நிலை பார்த்தோம் என்றால் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதற்கு அடுத்து எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவில் பல குழப்பங்கள் இருக்கின்றது. இந்த அதிமுகவின் குழப்பத்தை வந்து யார் வந்து அந்த குழப்பத்திலிருந்து நீந்தி பயன்படுத்தி கொண்டு 2வது பெரிய கட்சியாக வர வேண்டும் என்பதில் பலத்த போட்டிருக்கிறது. அதனால்தான் வந்து அனைவரும் சொல்கிறார்கள் நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி. குறிப்பிட்டு பார்த்தோம் என்றால் காங்கிரஸுக்கு வந்து அனைத்து தொகுதிகளிலும் பரவலான தொண்டர்கள் இருக்கிறார்கள். திமுகவிற்கு அடுத்தபடியாக பெரிய கட்சியாக இங்கே இருப்பது காங்கிரஸ் தான். அதாவது அதிமுக பெரிய கட்சி, நான் அதை ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இந்த குழப்பத்தில் வந்து அதிமுக எப்படி போகும் என்று இன்னும் தெரியல. ஆகவே அந்த இடத்தை பிடிப்பதற்கு காங்கிரஸ் செயலாற்றுவது வந்து ஒன்றும் தவறில்லை. தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்வதிலும் ஒன்றும் தவறில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. இப்போ பாஜக சொல்லுதே அந்த அளவுக்கு அதுக்கு செல்வாக்கு இருக்குது. அதாவது பாஜகவின் கொள்கை வந்து திமுகவா பாஜகவா அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல. அது வந்து மலைக்கும் மடுவுக்குமான ஒரு கம்பேரிசன். பாஜக என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் பாஜகவின் கொள்கைகள் வந்து தமிழகத்தில் எடுபடவில்லை, எடுபடாது. என்றைக்கும் அவர்களுக்கு இங்கே வந்து இடம் இல்லை. இப்போ என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னா, எதிர்காலத்தில் வந்து திமுக அதிமுகன்னு இருந்தது வந்து திமுக காங்கிரஸ்னு ஆகுமா, திமுக பாஜகன்னு ஆகுமா, இல்லை திமுக தமிழக வெற்றி கழகம்னு ஆகுமா? இன்னும் அவர் களத்துக்கே வரல விஜய். இருந்தாலும் அவரையும் சேர்த்து பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. விஜயுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செல்வாக்கு இருக்குமா அவருக்கு? அவர் வந்து இன்னும் நேரடியாக அரசியலில் வரல. ஆகவே வரதுக்கு முன்னாடி அவர் மீது விமர்சனங்கள் வைப்பது சரியாக இருக்காது. எந்த அளவுக்கு வருவாருங்கிறது, எந்த அளவுக்கு வருவார்கள் என்பது பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்போ மறுபடி ஒரு தேசிய அளவில், தமிழ்நாடை ஒட்டி தேசிய அளவில் போகக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது இப்போ ஒரிசா மாநிலத்தில் பாண்டியன் ஐஏஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்துருக்கிறாரு. மாநில முதலமைச்சருடைய ஒரு அதை விட அவருடைய தனி செயலாளராக இருந்து இப்போது வந்து அரசியல் வந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு அங்கே தனி ஒரு செல்வாக்கு இருக்குது, பல பொறுப்புகள் இருந்து சிறப்பாக நிர்வகிச்சாருன்னு. அமித்ஷா என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு ஒரிசா மக்கள் வந்து ஒரு தமிழருக்கு அடிமையாக இருக்கணுமாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இந்த பேச்சை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்தியா என்று நாடு உருவாகிறதுக்கு முன்னால் பார்த்தோன்னா மன்னர்கள் ஆட்சியில் வந்து, அதாவது கலிங்கம் தற்போதைய ஒரிசா மாநிலத்துக்கும் தமிழகத்துக்கும் வந்து மிகுந்த தொடர்பு இருந்திருக்கிறது. சோழ பேரரசில் கலிங்கமும் வந்து ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. ஆகவே ஒரிசாவுக்கும் தமிழகத்தும் பல்வேறு தொடர்புகள், கலாச்சார தொடர்புகள் பல நாட்களாக இருக்கிறது. தென்னிந்தியாவில் பிறந்த நடிகைகள், குறிப்பாக ஜெயபிரதா, ஹேமா மாலினி, இவங்கெல்லாம் வந்து பாம்பேயில் வந்து மிகப்பெரிய நட்சத்திரங்களாக ஜொலித்து கொண்டு இருந்தவர்கள். அவர்களெல்லாம் வந்து யூபியில் போய் எம்பியாக நிற்கிறாங்க, நின்று ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கும் சென்றிருக்கிறார்கள். தற்போது ஹேமா மாலினி அவர்கள் வந்து திரும்பவும் வந்து அந்த மதுரா தொகுதியில் போட்டியிடுகிறார். அதாவது ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது என்பது வந்து அந்தந்த மக்களின் நிலைதான். இவர் வந்து நமக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்துவார், நல்லாட்சியை கொடுப்பார் என்றெல்லாம் எண்ணினால் அவர் வெற்றி பெறுவார்.
எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்கிறது. இது அமித்ஷா சொல்லியோ இல்லை மோடி சொல்லியோ வந்து இது நடக்கப் போவதில்லை. தமிழகத்திலும் பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழர் இல்லை என்று பலருடைய கருத்து. அவர் வந்து தமிழகத்தை ஆட்சி செய்யவில்லையா? மிகுந்த செல்வாக்கோடு இருந்தார். மிகுந்த செல்வாக்கோடு வரைக்கும் மிகுந்த எல்லாருக்கும் வந்து மக்கள் செல்வாக்கு இருந்தால் யார் வேண்டுமானாலும் முதல்வராகவோ பிரதமராகவோ ஆகலாம். அப்புறம் இறுதியான ஒரு கேள்வி, இப்போ ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை. நீங்கள் எப்படி இப்போ அதுக்கு கண்டனங்கள் வந்திருக்கு. இப்போ அதிமுக தரப்பில் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, அப்புறம் ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலையுடைய இந்த பேச்சு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் வந்து ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் தொண்டர்களை வந்து கவருவதற்காக அந்தந்த கட்சி தலைவர்களை பற்றி உயர்வாக பேசுகிறார். ஏன்னா இப்போ அவங்களாம் உயிரோடு இல்லை. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை, எம்ஜிஆர் உயிரோடு இல்லை, காமராஜர் உயிரோடு இல்லை. இதனால் தான் வந்து அவங்க வந்து பாஜகவிலும் வந்து காமராஜரை வந்து பாராட்டுகிறார்கள் சில சமயம். அதே போல தான் ஜெயலலிதா எம்ஜிஆரை பாராட்டுகிறார்கள். அவர்களுக்கு வந்து தலைவர்கள் பற்றாக்குறை. அதனால்தான் வந்து ஒவ்வொரு முறையும் மாற்று கட்சி தலைவர்களை வந்து கையில் எடுத்துக்கொண்டு இவர்களுடைய ஆட்சியை தருவோம், அவர்களுடைய ஆட்சியை தருவோம் என்று கூறுகிறார்கள். ஜெயலலிதா வந்து அவர் வெளிப்படையாக இந்து மதத்தை வந்து, அதாவது கோயில்களுக்கு சென்றார். அது வந்து யாரும் மறுப்பதற்கில்லை. வெளிப்படையாக. ஆனால் அவருடைய ஆட்சியில் தான் வந்து சங்கராச்சாரியாரை வந்து கைது செய்தார்கள். வேறு எந்த ஆட்சியில் இருந்தாலும் சங்கராச்சாரியாரை வந்து யாரும் கைது செய்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இது எப்படி அவர் அண்ணாமலை இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி. நன்றி.